உங்க வீட்ல இந்த பொருள் இருக்கா? அப்போ பணம் சேரவே சேராது. உடனே தூக்கி போடுங்க. உங்க வீடு சுத்தமா இருக்கிறதுக்கும் உங்க பேங்க் பேலன்ஸ்க்கும் என்ன சம்பந்தம் தெரியுங்களா? சயின்ஸ் சொல்ற உண்மையை கேட்டா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. நம்ம வீட்டுக்குள்ள வர்ற பணத்தை நம்ம 2 விதமா தடுக்கிறோம். ஒன்னு இன்னர் பிளாக்ஸ், அதாவது நம்மளுடைய லிமிட்டிங் பிலீஃப்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ், எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் இதெல்லாம். இன்னொன்னு அவுட்டர் பிளாக்ஸ். உங்களுடைய சுற்றுப்புற சூழல் உங்களுடைய பண வரவை எப்படியெல்லாம் தடுக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நான் இப்ப சொல்ல போற விஷயம் எல்லாம் நான் மணி மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸ்ல கத்துக்கிட்ட சீக்ரெட்ஸ். இது எல்லாத்தையும் நான் இப்ப வரைக்கும் ஃபாலோ பண்ணிருக்கேன். இது எல்லாமே ரொம்ப சூப்பரா வேலை செய்யும். இப்ப நான் சொல்ல போறதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான். இது அத்தனையும் நீங்க இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க செய்ய போற இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில பிரம்மாண்டமான செல்வத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நான் பத்மாவதி, மணி மைண்ட் செட் கோச், பிசினஸ் ஓனர்ஸ்க்கு மைண்ட் செட் கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கேன். என்னுடைய மணி மாஸ்டரி அப்படிங்கிற கோச்சிங் மெத்தட்ல நீங்க ஜாயின் பண்றது மூலியமா உங்களுடைய பண அடையாளத்தையும் பணம் சம்பாதிக்கவும் அதை சரியான முறையில் சேமிக்கவும் தேவையான மனநிலையை நீங்க கத்துக்க முடியும். இதனால உங்களுடைய கடனை நீங்க 6 மாசத்துல அடைக்கலாம். அடுத்த 5 வருஷத்தோட உங்களுடைய பினான்சியல் கோலை நீங்க ஒரே வருஷத்துல அடைய முடியும். இதுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு ஜாயின் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. உங்க வருமானம் உயரணுமா? எப்படா கடன்ல இருந்து வெளியே வருவோம் அப்படின்னு இருக்கா? ப்ரமோஷனுக்காகவும் இன்கிரிமெண்ட்டுக்காகவும் பல வருஷமா காத்துட்டு இருக்கீங்களா? உங்க பிசினஸ்ல கிளைண்ட்ஸையும் கஸ்டமரையும் கொண்டு வர போராடுறீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே நின்னுடாதீங்க. ஆக்ஷன் எடுத்தா மட்டும்தான் பண விஷயத்துல பெரிய முன்னேற்றத்தை பார்க்க முடியும். இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன்ல ஒரு கம்யூனிட்டி லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. என்னுடைய அடுத்த வெபினாருக்கான டீடைல்ஸ் அதுல இருக்கு. அந்த வெபினாருக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. வெபினாரை அட்டென்ட் பண்ணுங்க. நீங்க கோடீஸ்வரர் ஆகிறதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்து வைங்க. உங்க வீட்டை எப்படி சுத்தமா வச்சுக்கிட்டா உங்ககிட்ட பணம் சேரும் அப்படிங்கிற சீக்ரெட்டை இப்ப நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இதை கேட்கும்போது உங்களுக்கு ஏதோ ஆன்மீக பரிகாரம் மாதிரி தோணலாம். ஆனா அறிவியலும் ஆன்மீகமும் ஒண்ணுதான், வெவ்வேற கிடையாது. ஆன்மீகம் அனுபவத்துல சொன்ன விஷயங்களை இன்னைக்கு சயின்ஸ் உண்மை அப்படின்னு நிரூபிச்சிட்டு இருக்கு. ஒரு புகழ்பெற்ற உதாரணம் சொல்றேன். 1980ல நியூயார்க் சிட்டில குற்றங்கள், திருட்டு இதெல்லாம் ரொம்பவே அதிகமா இருந்ததாம். குறிப்பா அங்க இருந்த ரயில்வே ஸ்டேஷன், சப்வே இங்கெல்லாம் குப்பைகளால நிறைஞ்சி அங்க இருக்க சுவரெல்லாம் கிறுக்கி ரொம்பவே அசிங்கமா இருந்ததாம். அப்போ அந்த சிட்டிக்கு புதுசா வந்த கமிஷனர் பெரிய குற்றங்கள் எல்லாம் தேடி போய் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால ஒரு சின்ன மாற்றம் செய்ய ஆசைப்பட்டாராம். அந்த குப்பைகள் எல்லாம் அகற்ற உத்தரவிட்டிருக்காரு. அந்த கிறுக்கி இருந்த சுவரெல்லாம் பெயிண்ட் அடிச்சு அழகா மாத்திருக்காங்க. அந்த ஏரியாவே பக்காவா நீட்டா இருக்கு. இதோட விளைவு என்ன தெரியுமா? அந்த இடம் சுத்தமா மாற மாற மக்களோட மனநிலையும் மாற ஆரம்பிச்சுதான். அந்த சிட்டிலேயே குற்றங்களோட எண்ணிக்கை ஆச்சரியம் படும் அளவுக்கு குறைய ஆரம்பிச்சுதான். அந்த அளவுக்கு நம்மளுடைய சுற்றுப்புற சூழல் நம்மளுடைய மனநிலையை பாதிக்கும். உங்க வீட்டுல ஒரு சின்ன அலட்சியம், ஒரு சின்ன அசுத்தம் இருந்தா கூட அது உங்க பிரெயினை வறுமை நிலைக்கு கொண்டு போயிரும். வீட்டை நீட்டா வச்சுக்கிறது அப்படிங்கிறது ஏதோ அழகுக்காக இல்லை, அது நேரடியா உங்களுடைய பணத்தோட சம்பந்தப்பட்டது. உங்க வீட்டுல நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான 5 மாற்றங்களை இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க வசிக்கிற வீடு எப்படி சுத்தமா வச்சுக்கலாம் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னால பணத்தோட வீடான மணி பர்ஸ், அதாவது வேலட், அதை எப்படி சுத்தமா வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒருவேளை உங்க பர்ஸ் ரொம்ப பழைசாவோ இல்ல கிழிஞ்ச நிலையில இருந்ததுன்னா அது ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட்டை குறிக்கும். இப்படி இருந்ததுன்னா அந்த பர்ஸுக்கு ஒரு நன்றி சொல்லி அதை உடனே அப்புறப்படுத்துங்க. புதுசா ஒரு நல்ல பர்ஸை வாங்கி யூஸ் பண்ணுங்க. லெதர் பர்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. உங்க பர்ஸ்ல கிரெடிட் கார்ட்ஸ் நிறைய வச்சுக்காதீங்க. ஏன்னா அது இன்னும் நிறைய கடனை அட்ராக்ட் பண்ணும். பழைய பஸ் டிக்கெட், ரெசிப்ட்ஸ் இதெல்லாம் சேர்த்து குப்பை மாதிரி வச்சிருக்காதீங்க. வாரத்துக்கு ஒரு முறையாவது எல்லாத்தையும் கிளீன் பண்ணுங்க. அடுத்தவங்களோட பிஸ்னஸ் கார்டை நம்ம பர்ஸில் வைக்கவே கூடாது. யாராவது நமக்கு கொடுத்தாங்கன்னா அதை வாங்கி உடனே நம்ம பர்ஸில் தான் வைப்போம். பட் வீட்டுக்கு வந்த உடனே அதை எடுத்து கார்டு ஹோல்டர்ல போட்டு வச்சிருங்க. பர்ஸில் பணத்தை எப்பவுமே நீட்டா அடுக்கி வைங்க. ஃபர்ஸ்ட் 500 ரூபாய் நோட்டு, அதுக்கு முன்னால 100 ரூபாய், அதுக்கு முன்னால 50 ரூபாய் அப்படின்னு அதோட டினாமினேஷன்ல கரெக்டா கசங்கிலாம் இல்லாம நீட்டா அடுக்கி வைங்க. அதே போல பர்ஸை எப்பவுமே காலியா வச்சிருக்க கூடாது. ஏதாவது சில ரூபாய் நோட்டுகள் எப்பவுமே இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க. முடிஞ்சா ஒரு புது 500 ரூபாய் நோட்டோ இல்ல 100 ரூபாய் நோட்டோ எப்பவுமே மெயின்டைன் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு சீக்ரெட் டிப்ஸ் சொல்றேன். இது என்னுடைய வெல்த் மாஸ்டர் கிளாஸ்ல எனக்கு சொல்லி கொடுத்த சீக்ரெட். இது என்னுடைய ஃபேவரட் மைண்ட் செட் ட்ரிக். அடுத்த ஒரு வருஷத்துல நீங்க அடைய நினைக்கிற உங்களுடைய ஃபினான்ஷியல் கோலை ஒரு பேப்பர்ல எழுதி
அதை மடிச்சு உங்க பர்ஸ்குள்ள வச்சுக்கோங்க. தினமும் அதை ஒரு முறையாவது திறந்து படிங்க. இப்படி செய்யறதால உங்களுடைய கோலை நீங்க உங்களுடைய ஆழ் மனசுக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. 2வது விஷயம், நீங்க உங்க பீரோலையும் வேட்ராப்லையும் ட்ரெஸ் அடுக்கி வைக்கிறதுக்கு நியூஸ் பேப்பர் போட்டு அது மேலதான் ட்ரெஸ் வச்சிருக்கீங்க இல்லையா? நியூஸ் பேப்பருக்கு பதிலா ஒரு புது டவலையோ இல்லாட்டி நீங்க தைக்காம வச்சிருக்க உங்களுடைய புது பிளவுஸ் பிட்டையோ யூஸ் பண்ணலாம். ஏன்னா நியூஸ் பேப்பர்ல ஃபுல்லா நெகட்டிவான விஷயங்கள் தான் இருக்கும். அது மேல ட்ரெஸ் அடுக்கி வச்சு அதை எடுத்து நம்ம போட்டுக்கும் போது அது நம்மளுடைய மனநிலையை நிச்சயமா பாதிக்கும். அதே போல சில பேர் தேவையில்லாம ட்ரெஸ்ஸை நிறைய வச்சிருப்பீங்க. ட்ரெஸ்ஸோட சைஸ் சரியில்லை அப்படின்னு 6 மாசம் 1 வருஷமா போடாம வச்சிருப்பீங்க. நம்ம ஸ்லிம் ஆனவுடனே போட்டுக்கலாம் அப்படின்னு வச்சிருப்பீங்க. இதனால எந்த யூஸும் இல்லைன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். நதி ஓடிக்கிட்டே இருந்தாதான் சுத்தமா இருக்கும். அது தேங்கினா குட்டையாயிடும், பாசி பிடிச்சி ஸ்மெல் வரும் இல்லையா? அதே போல நீங்க பல மாசமா போடாம வச்சிருக்க ட்ரெஸ்ஸு ஸ்டாக்னட் எனர்ஜி ஆகுது. நெகட்டிவ் எனர்ஜி அங்க தேங்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த ட்ரெஸ்ஸு உங்களுக்கு எப்படியும் யூஸ் ஆக போறது இல்லை. அதனால அதுக்கு ஒரு நன்றி சொல்லி அதை டிஸ்போஸ் பண்ணிடுங்க. அது மற்றவங்களுக்காவது யூஸ் ஆகட்டும். இப்படி செய்யறதால ஒரு பண தடையை நீங்க உடைக்கிறீங்க. உங்களுக்கு பணம் வர்றதுக்கான ஒரு கதவை நீங்க திறந்து வைக்கிறீங்க. இதை செஞ்சு பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு உடனே பணம் வரும். அதே போல குழந்தைங்களோட யூஸ் பண்ணாத டாய்ஸ், புக்ஸ், ட்ரெஸ்ஸு இதெல்லாம் ஞாபகார்த்தமா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதை லாஃப்ட்ல ஒரு அட்டைப்பெட்டில போட்டு மேலே வச்சிருக்காங்க. இது எல்லாமே நெகட்டிவ் எனர்ஜி ஸ்டோர் ஆகிற இடமா இருக்கும். நீங்க லாஃப்ட்ல எவ்வளவுக்கு எவ்வளவு தேவையில்லாத பொருட்களை அடுக்கி வச்சிருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பண தடைய உருவாக்குறீங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 3வதா நீங்க செய்ய வேண்டிய விஷயம், உங்க வீட்டில் இருக்கிற உடைஞ்ச கண்ணாடி, ஓடாத வால் கிளாக், பல வருஷமா யூஸ் பண்ணாம வச்சிட்டு இருக்க எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் உடனடியா டிஸ்போஸ் பண்ணுங்க. ஏன்னா இது எல்லாத்துலயும் ரொம்ப ரொம்ப அதிகமா நெகட்டிவ் எனர்ஜி ஃபார்ம் ஆகும். இத ஆன்மீகத்துல வறுமை அப்படின்னு சொல்லுவாங்க. சைக்காலஜில இத த புரோக்கன் விண்டோ தியரி அப்படின்னு பேரு. அதாவது ஒரு வீட்டில் ஒரு ஜன்னல் கண்ணாடி உடைஞ்சிருக்கு, அதை மாத்தாம அப்படியே விட்டுட்டா இந்த வீட்டை மெயின்டைன் பண்ற அளவுக்கு நமக்கு வசதி இல்லை, நம்ம ஏழ்மையில இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த, இந்த ஸ்கேர்சிட்டி சிக்னலை நீங்க தான் உங்க மூளைக்கு உங்களையும் அறியாம கொடுத்துட்டு இருக்கீங்க. ஒரு உடைஞ்ச ஜன்னல் எப்படி அந்த வீட்டோட அழகை கெடுக்குதோ அதே போல உங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு உடைஞ்ச பொருளும் உங்களுடைய பண வரவையும் உங்களுடைய சுறுசுறுப்பையும் அது தடுக்குது. அந்த உடைஞ்ச பொருட்களுக்கெல்லாம் மனசார நன்றி சொல்லி அதை உடனே அப்புறப்படுத்துங்க. 4வது விஷயம், நியூஸ் பார்க்காதீங்க. மொபைல்லையும் சரி டிவிலையும் சரி. இது உங்க மனசுலையும் வீட்லயும் பயங்கரமான நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ நான் சொல்ல போற விஷயத்த கேட்டா லேடிஸ்க்கெல்லாம் கொஞ்சம் கோவம் வரும்னு நினைக்கிறேன். லேடிஸ், நீங்க இனிமே சீரியல் பார்க்கவே கூடாது. ஏன்னா எல்லா சீரியல்லையும் துரோகம், சூழ்ச்சி, அழுக, இப்படி ஒரே நெகட்டிவிட்டி மட்டும்தான் இருக்கு. நான் சீரியல் பார்த்து 15 வருஷம் ஆச்சு. ஸோ தயவு செஞ்சு இனிமே சீரியல் பார்க்காதீங்க. ஏன்னா இது உங்க வீட்டோட ஆறாவையும் கெடுக்குது, உங்க மனசையும் ரொம்ப ரொம்ப பயங்கரமா நெகட்டிவா மாத்திருது. இந்த விஷயத்த மட்டும் நீங்க 1 மாசம் ஃபாலோ பண்ணி பாருங்க. அப்புறம் உங்க மனசு எப்படி நிம்மதியா ரிலாக்ஸா இருக்கு அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. இந்த விஷயம் உங்க லைஃப்லயும் சரி உங்க பண விஷயத்திலயும் சரி நிச்சயமா ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் உறுதியா சொல்லுவேன். டெய்லி லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன் இதெல்லாம் செய்றீங்க. ஆனா அதுக்கப்புறம் வீட்டில் இப்படி நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு இருந்தா அந்த பாசிட்டிவிட்டி எல்லாம் மறுபடியும் ஜீரோக்கு வந்துடும். நீங்க செஞ்ச இந்த டெக்னிக்ஸால எந்த யூஸும் இல்லை. இதை ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேர் வாக்கிங் போறேன்னு போவாங்க. வாக்கிங் முடிச்சுட்டு வர்ற வழியில நல்லா டீ, காஃபி, வடை, போண்டா, பஜ்ஜி என்னென்னலாம் கிடைக்குதோ நல்லா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வருவாங்க. இந்த வாக்கிங்கால ஏதாவது யூஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதே போலதான் நீங்களும் உங்க வீடு பாசிட்டிவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எத்தனையோ விஷயங்கள் செய்றீங்க. லைக் விளக்கேத்தி சாமி கும்பிடுறீங்க, ஊதுவத்தி, சாம்பிராணி இதெல்லாம் போடுறீங்க. ஆனா அதுக்கப்புறம் நீங்க சீரியல் பார்த்தீங்கன்னா உங்க வீட்டோட ஆழா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்தை நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணும்போது உங்களுடைய பண விஷயத்துல மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் நீங்க பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்ப்பீங்க. இப்போ 5வது விஷயம், கிச்சன் சிங்க்ல நைட்ல கழுவாத பாத்திரங்கள் இருக்கவே கூடாது. அந்த பாத்திரத்துல இருந்து நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நைட்டு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்க தூங்க போறதுக்கு முன்னால பாத்திரங்கள்லாம் கழுவி கிளீன் பண்ணிட்டு, அடுப்பு மேடையெல்லாம் நல்லா கிளீன் பண்ணிட்டு அப்புறமா தூங்க போங்க. காலையில எந்திரிச்சு வந்து கிச்சனை பார்க்கும்போது சிங்க் ஃபுல்லா பாத்திரங்கள் இருந்தா அதை பார்க்கும்போதே உங்க மூளை ரொம்பவே டயர்டாயிடும். நீங்களே சொல்லுங்க, காலையில எந்திரிச்சு வந்து பார்க்கும்போது ஒரு கிளீனா அழகான கிச்சனை பார்க்கறதுக்கும்
சிங்க் ஃபுல்லா அழுக்கு பாத்திரத்தங்களை பார்க்கறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம பார்த்த இந்த 5 விஷயத்துல எதை நீங்க இன்னைக்கே செய்ய போறீங்க அப்படின்னு அந்த நம்பரை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. மணி ரிலேட்டடான இன்னொரு முக்கியமான வீடியோவை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன். அதை கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்க மீட் பண்றேன்.